எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட 52வது நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டாங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிரம்ம முகூர்த்த நேரன்றது காலையில் 3:20லேருந்து 5 மணிக்குள்ளே. அதனால தான் டெய்லி நான் 3:15க்கு எழுந்திரிச்சு வேலையை ஆரம்பிச்சிருவேங்க. 5 மணிக்குள்ளே ஓரளவுக்கு படைச்சிருவேன். 5-5:15க்குள்ளே படைச்சி முடிச்சிருவேங்க. இன்றைக்கி நதிகளாக மாறிய தேவியர் அப்படின்னுன்ற தலைப்பில் ஒரு சில வரிகள். ஒரு காலத்தில் கங்கை, சரஸ்வதி, லட்சுமி 3 பேரும் மகாவிஷ்ணுவோட பத்தினியாக வாழ்ந்து வந்தாங்க. இவங்க 3 பேத்தையும் சமமாக பாவிச்சு தன்னுடைய பக்கத்திலேயே வச்சுருந்தார் விஷ்ணு. ஒரு சமயம் கங்கையோட மனசில் பரவசம் அதிகமாகி மகாவிஷ்ணுவை பார்த்து சிரிக்கிறாரு. பதிலுக்கு அவரும் சிரிச்சிட்டாரு. இதை சரஸ்வதி பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு மனம் பொறுக்கல, கோவப்படுறாங்க. லட்சுமி பார்த்தாங்க, ஆனால் அதை பெருசுப்படுத்தலை. தானும் சிரித்து சரஸ்வதியும் சிரிக்க தூண்டுறாங்க. ஆனால் சரஸ்வதிக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிருச்சு. மனம் பதப்பதைக்குது. விஷ்ணுகிட்ட கேட்குறாங்க, 3 மனைவியும் சமந்தானே, சமமாக மதித்து நடக்க உங்களுக்கு தெரியாதா? கங்கையோட அழகில் மயங்கி அவங்கள பார்த்து மட்டும் சிரிக்கிறீங்க. லட்சுமி மேலேயும் உங்களுக்கு ஆசை உண்டு, ஆனால் என் பேரில் மட்டும் உங்களுக்கு எந்த ஆசையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகாவிஷ்ணு தர்ம சங்கடமாக போயிடுச்சு. யதார்த்தமாக சிரிக்க இவ்வளோ விபரீதமாயிருச்சு அப்படின்னு பதில் எதுவும் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு அகன்றுட்டார். இவர் பேசாமல் போனதால் ரொம்ப சரஸ்வதிக்கு ஆத்திரம் அதிகமாயிருச்சு. இப்போ கங்கையை பார்த்து எல்லாமே உன்னால தான் நேர்ந்தது. நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கும்போது உனக்கு மட்டும் ஆசையை முற்றி போச்சா? எங்கள் முன்னாடியே சிரிக்கிற, உனக்கு நாணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கூந்தலை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே லட்சுமி கண்டு பொறுக்க முடியாமல் சரஸ்வதியை தடுக்கிறாங்க. சரஸ்வதிக்கு கோபம் இன்னும் அதிகமாயிருச்சு. லட்சுமியை பார்த்து சாபம் விடுறாங்க, நீ செடியாகவும் நதியாகவும் போவாய் அப்படின்னு சொல்லி. உடனே லட்சுமி மனம் பதப்பதைக்கல, கோபம் வரல. சரஸ்வதியோட கையை பிடிச்சி கங்கையை விட்டுரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் தடுக்கிறாங்க. ஆனால் இந்த இவங்க சரஸ்வதி செயலால் கங்கைக்கு கோபம் வந்துருச்சு. அதாவது கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மையே இல்லை, கொடூரமானவளாக இருக்கா, வம்புக்காரியாக இருக்கா, சிறுப்பில் குற்றத்தை கண்டுபிடிச்சி இதில் சாபம் விடுறா, இதில் ஒன்றையும் சபிச்சிட்டா, இவள்கிட்ட மட்டும்தான் ஆற்றல் இருக்கா, நம்மள்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி சரஸ்வதியை நதியாகவும் பூலோகத்தில் மனிதர்களோட பாவங்களை ஏற்று கொள்வாயாக அப்படின்னு சாபம் விடுறாங்க. இதை கேட்ட உடனே சரஸ்வதிக்கு இன்னும் ரொம்ப கோபம் ஆவேசம் வந்தவங்க மாதிரி, நான் மட்டும் என்ன, நீயும் நதியாக பூலோகத்தில் பாவிகளோட பாவங்களை சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு திரும்ப பதிலுக்கு சாபம் விடுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு மகாவிஷ்ணு வராரு. சரஸ்வதி ரொம்ப கோபமாக இருக்கிறத பார்த்து அவங்களோட கரத்தை பிடிச்சி மார்போடு அணைச்சிக்கிட்டாரு. ஏன் கோபமாக காணப்படுற, என்ன நடந்தது அப்படின்னு எதுவும் தெரியாதவர் போல் கேட்குறாரு. சரஸ்வதி பதிலே பேசல, அமைதியாக இருக்காங்க. லட்சுமி நடந்ததையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாரு லட்சுமிகிட்ட, சரஸ்வதியோட சாபப்படி நீ பாரத தேசத்தில் துளசி செடியாகவும் பத்மாவதி நதியாகவும் ஆவாயாக அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ கங்கையை பார்த்து பகீரதனால் பூலோகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பாகீரதி நதியாக ஓடுவ அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ சரஸ்வதியை பார்த்து சரஸ்வதி நதியாக ஓடி 3 பேருமே பெரிய நதிகளாக ஓடி என் அம்சமான கடல் அரசனோட கலப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. 3 பேருமே மன ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டதுக்கான தண்டனையும் சொல்கிறாங்க. சரஸ்வதி சத்தியலோகத்தில் பிரம்மாவோட பத்தினியாகவும், கங்கை கைலையில் சிவபெருமான் பத்தினியாகவும், லட்சுமி வைகுந்தத்தில் விஷ்ணுவோட பத்தினியாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன்படி சரஸ்வதி பிரம்மாவோட பத்தினியாக பிராமணி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அருள்வாக்குக்கெல்லாம் அதிபதி வாணின்னு அவங்கள அழைச்சாங்க. பாவிகளோட பாவத்தை போக்கக்கூடிய மஞ்சள் நதியாகவும் சரஸ்வதி பெயரில் ஓடுச்சு. இப்போ கங்கை நதியாக பகீரதன் பூமிக்கு கொண்டு வந்ததால் பாகீரதின்னு பெயர் பெற்று இருந்தாங்க. அதோட பூமியை நோக்கி வேகமாக ஓடி வந்ததால் பூமாதேவி கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க சிவன் அதன்படி இணங்கி தன் சடைமுடியில் தரிச்சுக்கிட்டாங்க. இப்போ மகாலட்சுமி விஷ்ணுவோட பத்தினியாக வைகுந்தத்தில் தர்மச்சுவசம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பெண்ணாகவும் துளசி செடியாகவும் தோன்றினாங்க. இதுதாங்க நதிகளாக மாறிய தேவியர்கள் பற்றிய குட்டி கதைங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி பிரம்ம முகூர்த்த
பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது வேண்டுதலுக்காக மட்டும் இல்லைங்க, என்னுடைய மன நிம்மதி எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குதுங்க. பெரிய அளவில் எதுவும் நான் வேண்டுறதில்ல. அன்னன்னைக்கு நல்லபடியாக போனால் போதும், அவ்வளோதாங்க வேண்டுதல்.